Hello everyone, welcome to Apple Academy. இன்னைக்கு நம்ம NCERT class 9 chapter 1 number system பார்க்கலாம். ஓகேவா? So numbers அப்படின்னா நம்ம என்னன்னு தெரியும்? 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போவோம். இதுதான் numbers. Numbersல நம்ம டைப் பார்த்தோம் அப்படின்னா whole number, natural number, integers இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னா தான் நம்ம நேச்சுரலாக என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 இந்த மாதிரி சொல்லுவோம். தென் இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும். தென் ஹோல் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0, 1, 2, 3 and so on. So 0 with natural number னு கூட சொல்லலாம். நேச்சுரல் நம்பரோட 0 இன்க்ளூட் பண்ணா that is called whole number. இண்டீஜர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் லைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்பர் லைன் எப்படி ட்ரா பண்ணுவோம்? இந்த மாதிரி 0, 1, 2, 3 இந்த மாதிரி ரைட் சைட் பாசிட்டிவாக இருக்கும், லெஃப்ட் சைடு -1, -2, -3 இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இண்டீஜர். அப்போ இண்டீஜர்னா எது வரும்? நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும். இது இண்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப், அதாவது நம்பர்ஸை நம்ம இத்தனை டைப்ல நம்ம சொல்லுவோம். ரேஷனல் நம்பர் நெக்ஸ்ட் நம்ம போகிறது. ரேஷனல் நம்பர் அப்படின்னா P/Q ஃபார்மேட்ல நம்மளால ரைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பருமே ரேஷனல் அப்படின்னா P/Q ஃபார்மேட்ல ரைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர் தான் இல்லையா? அதாவது Q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப P/Q ஃபார்மேட்ல ரைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் கால்டு ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா P/Q ஃபார்மேட்ல நம்மளால ரைட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் √2, √3 இது எல்லாமே நமக்கு இர்ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பரில் க்யூன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறேன், இர்ரேஷனல் நம்பரை Q⁻, அதாவது இது ரேஷனல் நம்பர் இல்லை அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு ரியல் நம்பர். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸை நம்ம என்ன டைப்பாக பிரிக்கலாம்னா ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ரேஷனல் numbers and irrational numbers. ஓகேவா? ரேஷனல் நம்பர் அப்படின்னா நம்ம என்னென்ன வரும்? இப்போதான் பார்த்தோம். ஹோல் நம்பர், அதாவது P/Q ஃபார்மேட்ல ரைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இல்லையா? ஹோல் நம்பர்ஸ் என்ன? 0, 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தென் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடியது. தென் இண்டீஜர்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும் இல்லையா? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இதை எப்படி எழுதணும்? P/Q ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணலாம் when Q நாட் ஈக்குவல் டு 0. தென் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன? P/Q ஃபார்மேட்டில் ரைட் பண்ண முடியாத எல்லா நம்பரும் இர்ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் √2, 5, 7 அண்ட் ஸோ ஆன். பையும் வந்து நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப். எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். அதாவது எல்லா ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன? 0லிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ் இல்லையா? அப்போ வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது இது வந்து ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 2, 3 தான். இதில் 0 இருக்கா? இல்லை. இப்போ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர்? கண்டிப்பாக கிடையாது, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா 0 வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்ரி இண்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். அதாவது எல்லா இண்டீஜரும் ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம
எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இண்டீஜர்ஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர் அதை வந்து நம்ம p/q ஃபார்மேட்டில் ரைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எவ்ரி ரேஷனல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3ன்னு எடுத்துட்டோம்னா அது 3/1, இது பாசிட்டிவ் நம்பர் தான், ஆனால் எழுதலாம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இண்டீஜர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3/5, 7/2 இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இது வந்து இண்டீஜர் கிடையாது, பட் ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைன் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 and 2. அதாவது 1க்கும் 2க்கும் இன்பிட்வீன் இருக்க 5 ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம இதில் எப்படி ஃபைன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னா, இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் கேட்குறாங்க, 5 நம்பர்ஸ் கேட்குறாங்க இல்லையா. இப்போ 5ஓட ஆட் 1 என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இங்கே ஹோல் நம்பர் நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்கும். 1க்கு கீழே நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், டினாமினேட்டர் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம். இங்கே 2 டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம 6/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 6/6 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 6/6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12/6 கிடைக்கும் இல்லையா. இப்போ 6/6, 7/6, 8/6, 9/6, 11/6, 12/6. நமக்கு 1 and 2 in between நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன இருக்குது நமக்கு, 7, 8, 9, 10 இங்கே வரும், 10/6. ஸோ இந்த நம்பர், இந்த 5 நம்பர்ஸ் தான் ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 and 2. ஸோ 1 and 2க்கு இருக்கிற ரேஷனல் நம்பர் 7/6, 8/6, 9/6, 10/6 and 11/6. இதுதான் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 and 2. So next exercise 1.1 and types of decimal expanses next videoல பார்க்கலாம்.